வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நான் இதே நிலைமைக்கு நீ ஒரு நாளைக்கு என் நிலைமைக்கு வருவ அப்படிங்கிறது தான் ஒரு அர்த்தம். இன்னைக்கு அது சரியா யாருக்கு பொருந்ததுன்னா ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் கரெக்டாக பொருந்தது. இன்னைக்கு ஸ்டாலின் அவர் வந்து வெளிநாடு போயிருக்காரு, ஸ்பெயினுக்கு போயிருக்காரு, 8 நாள் சுற்றுப்பயணமாக போயிருக்காரு. 8 நாள் வந்து அவர் பல்வேறு முதலீடுகளை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வரணும்னு போயிருக்காரு. இதை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் வந்து கொள்ளை அடிச்ச பணங்களை ஃபுல்லா வந்து முதலீடு பண்ண போயிருக்காரு அப்படி சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதை பார்த்த உடனே பல பேருக்கு கோவம் வந்துச்சு. ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு கம்பெனியில் ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக போயிருக்காரு, இதை போய் நீ விமர்சனம் பண்ணுறதா அப்படின்னும்போது பழைய நினைவுகளை நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன நினைவுனா, வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படிங்கிறது. 2019 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவர். அப்போ வந்து இதே முதலீடுகளை வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறாரு. அப்போ போகும்போது அன்னைக்கு எதிர்கட்சி அந்த தலைவர் ஸ்டாலின் அவங்க சும்மா இருக்காமல் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு போகிறது தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொடுக்கவா இல்லை அவருக்கு முதலீடு ரெடி பண்ணவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் கொடுக்குறாரு. அது இன்னைக்கே வந்து அவருக்கு பாதிக்குது. அன்னைக்கு எடப்பாடி போகிறது அவருக்கு முதலீடு பண்ணுறதுன்னா இன்னைக்கு ஸ்டாலின் போகிற காரணம் அவருக்கு முதலீடு கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கா அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சைகள் எழுது. இது வந்து எடப்பாடின்னு சொல்கிறாரு, மக்கள் நெட்டிசன்களும் கேட்குறாங்க. பல பேர் அன்னைக்கு எடப்பாடி சொன்னையே அவருக்கு வந்தால் சட்னி உனக்கு வந்தால் ரத்தம் அப்படின்ற கதை மாதிரி இன்னைக்கு அது பேசு போல அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, காங்கிரஸ் வந்து 21 தொகுதி கேட்குறாங்களாம். என்ன ஒரு காமெடி பாருக்கு, 21 தொகுதி. ஏற்கனவே வந்து நிதிஷ்குமார் பிச்சுக்கிட்டு ஓடிட்டாரு. மம்தா பானர்ஜி வந்து நான் இந்த கூட்டணியிலே இல்லைன்னு சொல்லி ஓடுறாங்க. இப்போ இலங்கை தமிழர்களுடைய சாபம் விடாது உலக காங்கிரஸை. ஏன்னா அவங்களுடைய சாபம் அப்படி. இலங்கை தமிழர்கள் வந்து நிறையா பெண்களும் சரி குழந்தைகளும் சரி எத்தனை பல்லாயிரக்கணக்கான பேருடைய உயிர்களை வந்து கொன்று உயிர்த்த அன்றைய காங்கிரஸுக்கு இன்னைக்கு வந்து அவருடைய கர்மா போக மாட்டுது. கர்மா வந்து இன்னும் அவங்களை துரத்திக்கிட்டே இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு 28 கட்சிகளை வச்சு பெரிய மெகா கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லாக பீத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பீத்திக்கிட்டு இருந்த அந்த கூட்டணியில் ஃபுல்லாக செங்கலாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க, நான் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கேன், ஆனால் எங்கள் மாநிலத்தில் நடக்கும்போது நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஆத்மி கெஜ்ரிவால் அவர் வந்து நான் தனியாக இருப்பேன்னு போயிட்டாரு. இதோட ஹைலைட் என்னன்னா, நிதிஷ்குமார் தான் வச்சு செஞ்சது. நிதிஷ்குமார் என்ன பண்ணிட்டாரு, பேசாமல் நானுக்கு கூட்டணி விட்டே உங்கள் கூட்டணிக்கே வரல, நான் பேசாம பிஜேபி பக்கம் போகிறேன்னு சொல்லி டைரெக்டாக பிச்சுட்டு போயிட்டார். அவர் வந்து 3 வருஷத்தில் வந்து 4வது தடவை வந்து முதலமைச்சராக இருக்காரு. இந்த 10 வருஷம் கணக்கு எடுத்தோம்னு வச்சுங்க, 10 வருஷத்தில் 5 தடவை முதலமைச்சர் இருக்காரு. என்னையா மனுஷன், நீங்களா ரெக்கார்டு, ஒரு சாதனையாளர் விருது கொடுக்கணும் இவருக்கெல்லாம். இப்படி இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 10 வருஷத்தில் 5 தடவை முதலமைச்சர் ஆனது ஒரே ஒருத்தர் தான், அது நிதிஷ்குமார் தான். ஒரு சாதனையாளர், ஒரு ரெக்கார்டு, ஒரு கின்னஸ் ரெக்கார்டை கொடுக்கணும். அவ்வளோ ஒரு பேர் பெற்றவர். அந்த ஒரு பெருமைக்குரியவர் வந்து இன்னைக்கு காங்கிரஸை வந்து எட்டி உதச்சி விட்டு எஸ்கேப் ஆகிட்டார் பிஜேபிக்கு. காங்கிரஸ் எதை நம்பி இருக்குன்னு தெரியல, ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு செஞ்ச அந்த துரோகம் வந்து உங்களுக்கு துரத்திக்கிட்டே தான் இருக்கு, கடைசி வரைக்கும் துரத்திக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதில் வந்து தமிழகத்தில் வந்து 21 தொகுதி டிஎம்கேல 21 தொகுதி வேணுமா காங்கிரஸுக்கு. அது இல்லாமல் நம்ம விடுதலை சேர்த்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ திருச்சியில் பெரிய மாநாடு போட்டார், கட்டுக்கோப்பாக மாநாடு போட்டேன். இப்போ நான் வந்து அங்கே வந்து ஏடிஎம்கே போட்ட மாநாடு முதல்ல ஃபெயிலியர், அதை விட படுதோல்வி அடைஞ்சது வந்து டிஎம்கே மாநாடு படுதோல்வி. ஆனால் என்னுடைய மாநாட்டை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி காலர் விட்டு தூக்கிட்டு, அதுவும் வந்து ஸ்டாலினை கூப்பிட்டு மேலே பேச வேண்டிய என்னுடைய மாநாடை பார், என்னுடைய தொண்டர்கள் அப்பார், என்னுடைய தொண்டர்கள் எவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்காங்க பார் அப்படின்னு சொல்லி அவருக்கே வந்து விபூதி அடிச்சிட்டாரு. யாருக்கு, ஸ்டாலினுக்கு விபூதி அடித்து அந்த இடத்துல பேச விட்டுருக்காரு. பேச விட்டு என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய கூட்டத்தை பார், எல்லாத்தையும் பார், எனக்கு 5 சீட்டு வேணும். போன தடவை வந்து 2 சீட்டு கொடுத்தாங்க, இந்த தடவை 5 சீட்டு கேட்குறாரு. அதுக்கு அடுத்து வர மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி இருக்குது, கமலாசனம், அவர் என்ன பண்ணுறாருன்னா 3 சீட்டு வேணுமா அவருக்கு. சரி, இவர் எப்படி இருக்காருன்னா வைகோ, அவர் 3 சீட்டு கேட்குறாரு.
அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, ஆளுக்கு 5 சீட்டு. யோ மொத்தமே வந்து 40 சீட்டு தான். மொத்தமே 40 சீட்டு தான். 40 சீட்டில் நீங்கள் 45 சீட்டு கூட்டணி கட்சிக்காரங்களே கேட்டா டிஎம்கே என்ன செய்யும்? கடனா வாங்க. போய் ஏடிஎம் கிட்ட எடப்பாடிட்டேப்பா ஒரு 5 சீட்டு கொடுப்பா, எங்கள் கூட்டணிக்கு வந்து சீட்டு பத்தலை அப்படின்னு சொல்லி எடப்பாடிட்டு தான் போய் கேட்கணும். அந்த நிலைமைக்கு இந்த கூட்டணி கட்சிக்காரங்க படாத பாடுபடுத்துறாங்கப்பா ஸ்டாலினை. இதனாலேயே வந்து அவர் வந்து ஸ்பெயினுக்கு போகிறேன், என்னை விடுகிற ஒரு 10 நாளைக்கு நான் நிம்மதியாக வந்து முதலீட்டாளர் மாநாடு, முதலீட்டாளர்களை வந்து நான் கூட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக ஒரு 8 நாளைக்கு நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லி போயிட்டாரு போல இருக்கு. இந்த கூட்டணி கட்சிக்காரங்க இருக்காங்களே, வாழ விட மாட்டாங்க, சாவளவும் விட மாட்டாங்கிற மாதிரி இந்த திமுகவை ஒரு அக்கு வேற அணி வேற பிரிக்கிற வேலையிலே தான் இருக்காங்க. இதில் காங்கிரஸ் தான், காங்கிரஸுக்கு வந்து திமுக எப்படி போன தடவை 9 சீட்டு கொடுத்தாங்க, இந்த வட்டம் 5 சீட்டு கொடுக்குறாங்களா 6 சீட்டு கொடுக்குறாங்களான்னு தெரியல. இதில் 21 சீட்டு கேட்குறாங்க, மனச்சாட்சியே இல்லாமல். எங்கே அங்கேயே மம்தா பானர்ஜி துரத்தி விட்டாங்க. நான் கூட்டணியில் இருந்தாலும் உங்களோட சேர்ந்து நான் தேர்தல் சந்திக்க மாட்டேன்ட்டு அங்கே வடமாதில் ஃபுல்லாக பிச்சு இருக்கு. சரி, எதுக்கு இப்போ அவங்களாம் பிச்சுட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு காரணம் நம்ம உதயநிதியாக கூட இருக்கலாம். ஏன்னா உதயநிதி சும்மா இல்லாமல் சனாதன மாநாட்டில் போய் நின்றுக்கிட்டு சனாதனத்தை வந்து டெங்கு கொசு மாதிரி நான் ஒழிக்க போகிறேன்னு சொல்லி அந்த அவர்கிட்ட பேசி விட திராவிட கட்சி அப்படின்ற ஒரு கணக்கில் பேச அது என்ன ஆச்சு, தீ அப்படியே போய் வட மாநிலங்களெல்லாம் தீ பிடிச்சிருச்சு. அன்றைக்கே வந்து நிதிஷ்குமார் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் பெரிய தப்பு, நீங்கள் சனாதனத்தை ஒழிப்புன்றதெல்லாம் வந்து கூட்டணியிலேருந்து பேசக்கூடாது, நீ ஒன்றது திராவிட நாடுனா நீ தமிழ்நாட்டிலே வச்சுக்க, நீ இங்கெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி அவர் பேசி அன்றைக்கே தன்னுடைய வருத்தத்தையும் கோபத்தையும் தெரிவித்தார். அதேமாதிரி மம்தா பானர்ஜியும் வந்து தன்னுடைய வருத்தங்கள் தெரிவித்தாங்க. இப்படிலாம் பேசக்கூடாங்க, திராவிடம் சனாதனத்தை ஒழிப்பும்லாம் தேவையில்லாமல் பேசாதீங்க, இருக்கிற கூட்டணியில் எங்கள் ஓட்டையும் ஆப்பு வைக்க பார்க்குறீங்க, நீ உன் ஊரில் நீ ஆப்பு வாங்கிக்க, எங்கே சேர்த்து எங்களையும் சேர்த்து ஆப்பு வாங்கிக்கிறாங்களான்னு சொல்லி அன்றைக்கி புலம்ப ஆரம்பித்தாங்க. இப்படி புலம்புனது தான் என்ன ஆச்சுனாக்க ஒரு தடவை கூட்டம் போட்டாங்க. கூட்டம் போடும்போது நம்ம டிஆர் பாலுவும் ஸ்டாலின் போயிருக்கும்போது அங்கே நிதிஷ்குமார் தான் பேசுகிறாரு. பேசும்போது வந்து அவர் ஹிந்தியில் பேசிட்டார். ஹிந்தியில் பேசும்போது நம்ம தான் ஹிந்தி எதிர்ப்பு போராளி இல்லை, அதனால் ஹிந்தி தெரியல, அதனால் டிஆர் பாலு என்ன சொல்லிட்டாரு, பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ட் சொல்லி நீங்கள் வந்து அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க, எங்களுக்கு புரியல அப்படின்ட்டாங்க. உடனே நிதிஷ்குமார் கோவம் வந்துருச்சு. யோ என்ன சொல்கிறாரு, நம்ம இந்திய மொழியே வந்து தேசிய மொழியை வந்து ஹிந்தி தான், இங்கிலீஷ்காரன் போகும்போதே இங்கிலீஷுக்கு தூக்கிட்டு போயிட்டியா, நீ இங்கிலீஷ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கோவமாக காட்டமாக சொன்னார். ஏன்னா சனாதனத்தை பற்றி அன்றைக்கி வச்சு பிரச்சனை, அதோடைய வெளிப்பாடு தான் அன்னைக்கு வந்து அவர் பேசினார். பேசுகிற உடனே நம்ம டிஆர் பாலுவும் ஸ்டாலின் வந்து கம்முன்னு நின்றுட்டாங்க. கம்முன்னு எடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் அன்றைக்கி விமர்சனம் பண்ணால் நம்மளோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எதுக்குன்னா கூட்டணிக்காக அப்படின்றக்காக. அதே தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நிதிஷ்குமார் வந்து பிஜேபியோட சேர்ந்து முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ டிஆர் பாலு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி பொறுத்துக்கு இருந்தது எதுக்குன்னா கூட்டணிக்காக. ஐயோ மானம் தன்மானம் எல்லாம் இருந்துச்சுனாக்க கூட்டணியை அன்றைக்கே கேள்வி கேட்டுருக்கணும். என்ன நீ ஒரு அவமரியாதையாக பேசுகிற, நாங்களும் வந்து ஒரு தென் மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சி திமுக கட்சி, அது எந்த காலத்துலேருந்து வந்திருக்கு, திராவிடம் சொல்லி நாங்கள் எந்த அளவு பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து எங்களை வந்து இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி கேள்வி கேட்டுருக்கணும். ஆனால் கூட்டணிக்காக கூட்டணி பிரிஞ்சு போகும், இல்லை நம்மளை கூட்டணியை விட்டு ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி அன்றைக்கி கம்மன் இருந்துட்டு இன்றைக்கி வந்து டிஆர் பாலு உண்மையை போட்டு உடைக்கிறார். கூட்டணிக்காக தான் அன்றைக்கி நாங்கள் பேசாமல் இருந்தோம்ண்டு. சரி, ஏதோ பண்ணிக்கிருக்காங்க. இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து இந்த காங்கிரஸுக்கு வந்து தமிழகத்தில் திமுக 5 தொகுதி 6 தொகுதியே தரப்போதுன்னு இருக்கான். இதில் வந்து என்ன ஆச்சுனாக்க மூக்கூட உடைச்சிருக்காரு. யார், நம்ம துறைமுக அண்ணன் தான். துறைமுக அண்ணனை விட்டார். நம்ம ரிப்போர்ட்டர் கேட்கும்போது காங்கிரஸ் உங்களை விட்டு பிரிஞ்சிருமான்றது, காங்கிரஸ் இருந்தால் என்ன போனா என்ன, அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்ட்டாரு. என்ன அது ஒரு பெரிய முக்கியமான தலைவர், காங்கிரஸ் இருந்தால் என்ன போனா என்ன அப்படின்ட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவர் காங்கிரஸ் போடுறதுனால எங்களுக்கு ஓட்டுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு வார ஓட்டு வரும், நாங்கள் காசை கொடுத்தோட போட்டு காசை வாங்கிக்குவோம், ஓட்டை வாங்கிக்குவோம், எங்களுக்கு வந்து காங்கிரஸ் ஒரு மேட்டை கிடையாதுங்க, காங்கிரஸ் வந்து அவங்க தான் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி விட்டார். இது விடவா காங்கிரஸுக்கு அவமானம் வேணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் ஈழத்தமிழர்கள் அவங்களுடைய ஆத்மா சும்மாவோட இருப்பா. அரசியல் களம் பல விதமாக போய்க்கிருக்கு. அதுவும் வந்து நம்ம இந்திய கூட்டணிக்கு பார்த்தீங்களா, இந்திய கூட்டணியில் பல சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதோடைய முடிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போதான் பார்க்கணும். இருந்தாலும் வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறது மட்டும் உண்மையிலே தெரியுது. ஏன்னா அன்னைக்கு 2019 ஸ்டாலின் வந்து
எடப்பாடி விமர்சனம் பண்ணாரு, நீ முதலீடு வந்து உன் குடும்பத்துக்காக முதலீடு போனியாண்டு. அதே அடி இன்னைக்கு திருப்பி அடிக்கிறன்னா, நீ கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு பண்ண போறேன்னு கேட்குறாங்க. நல்ல அரசியல் காலம்.